அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுந்து மக்களை அணைத்துக்கொள், உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நானென்று கூறு, பிரிவினை எங்கும் பேதமில்லை, உலகம் உன்னை உன் உடுத்த உடுப்பாய், புகழ்வாய், உடைமையை மக்களுக்கு பொது, புவியை நடத்தும் பொதுவில் நடத்து. தேனை போல திட்டிக்கும் விண்மினை போல எண்ணி முடியாதது உங்கள் உயிர்மை, எந்த உயிராய் இருக்கின்றது அவ்வுயிரினை வாழ்த்திடுவோம். குமிழ்முனை மூலம் உங்களை எல்லாம் வரவேற்க வருகிறார். இதோ அண்ணன் கலை வளர்மணி திரு சக்திவேல் அவர்கள் வரவேற்பு. குமிழ்முனை பதிப்பகத்தின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல்களை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிற சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தோழர் உதயசங்கர் அவர்களை வருக வருக என குமிழ்முனை பதிப்பகத்தின் சார்பாக பேரன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கடுத்து எது கவிதை என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிற கவிஞர் அண்ணன் ஜோ அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக தலைப்பை தேடுகிறேன் என்ற கவிதை தொகுப்பை பெற்று வாழ்த்துரை வழங்க வருகை தந்திருக்கிற தோழர் அக்ஷரா அவர்களை பேரன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நூலை குறித்து ஏற்புரை வழங்க இருக்கும் தோழர் விஜயலட்சுமி தங்கமுத்து அவர்களையும் குமிழ்முனை பதிப்பகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு அடுத்து கவித்தொகை 55 என்ற கவிதை தொகுப்பு நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற ஆசிரியர் கவிஞர் வருணன் என்கிற ஜோ ஆண்டனி அவர்களை பேரன்பதோடு இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நூலை குறித்த தனது ஏற்புரையை வழங்க இருக்கிற தோழர் ஞானப்பிரகாஷ் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு குமிழ்முனை பதிப்பகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு அடுத்ததாக அன்றாட மனிதர்கள் என்ற நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய ஐயா நெடுஞ்சாலை கவிஞர் செல்வராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நூலை குறித்து தனது ஏற்புரை வழங்க இருக்கக்கூடிய கவிஞர் தோழர் இளங்கோவன் அவர்களை இந்த விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அதற்கு அடுத்து பிரிதல் நிமித்தம் என்ற கவிதை தொகுப்பினை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிற தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய மாநகர அமைப்பாளர் தோழர் கனிஷ்டா அவர்களை இந்த நிகழ்வுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நூலை குறித்து தனது ஏற்புரையை வழங்க இருக்கிற தோழர் ஜான்சி குமரேசன் அவர்களையும் குமிழ்முனை பதிப்பகத்தின் சார்பாக வருக வருக என பேரன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு அடுத்ததாக எனது கல்லூரியுடைய பேராசிரியர் திரு மணிவண்ணன் அவர்களை இந்த நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் ஒளிதிண்டா கல்லோவியம், நேசக்குளத்தில் நித்தமுர்கள் என்ற இரு கவிதை தொகுப்புகளை வெளியிட்ட எழுத்தாளர் மாரிமுத்து அவர்களை இந்த நிகழ்வுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரர் சேதுபாலா 96 வெண்பா எழுதிய சேதுபாலா அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தூத்துக்குடி தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துடைய தலைவர் மற்றும் செயலாளரான தோழர் வேலண்டினா மற்றும் திருக்குடும்ப பேரி சகோதரிகளான இருவரையும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு எனக்கு பேர் ஞாபகம் இல்லாட்டாலும் அனைவரையுமே இந்த விழாவை நீங்கள் சிறப்பிக்கிறதுக்காக இப்படி வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியையும் ஊக்கத்தையும் கொடுக்குது. அந்த நன்றி உணர்வோடு உங்கள் எல்லாரையும் வரவேற்பதில் நாங்கள்
பெருமைப்படுறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்வை இனிதே நாம் தொடங்கலாம். இத்துடன் என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.